வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை அன்புள்ளவர், எத்தனை இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டுங்க. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு நிச்சயமா இயேசு இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பாருங்கள், வேதத்துல ஒரு வார்த்தை மாத்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் ஒரு வார்த்தை இவ்விதமாய் அவர் பதிவு பண்ணுகிறார். 4வது வசனத்துல, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமென். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, ஆறுதல் யார்கிட்ட வருதா? பாருங்க, தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வருகிறது என்று சொல்லி இங்க கான்பிடென்டா இங்க பாஸ்டர் பால் அவங்க அழகாய் பதிவு செய்யறாங்க. அப்ப நமக்கு வருகிற சில உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்து ஒரு விடுதலையை தர இயேசுவால் மட்டும்தான் முடியும். நான் கருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்ன உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் கடந்து போனாலும், எந்த பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருந்தாலும், எல்லா பிரச்சனைகளும் ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து தர முடியும். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆகையினால் பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. இயேசுவின் நாமத்தில் எந்த காரியத்தை நீங்கள் துக்கப்பட்டீங்களோ அதே இடத்தில், அதே காரியத்தில், அதே விஷயங்கள்ல தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவர். ஆகையினால் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய காரியங்களிலே அந்த வெற்றியை தருவார். ஜெபிப்போமா? அன்பு பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன விதமான உபத்திரவத்தில, கஷ்டத்துல, கண்ணீர்ல, வேதனையில, பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து அவளை கர்த்தர் ஆறுதல் செய்வீராக. எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே நாங்கள் ஆண்டவரை அநேகரை ஆறுதல் படுத்துகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுவதை போல அவருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்வார்கள். God bless you. ஆமென்.